நம்முடைய கிரியைகளுக்கு தக்கதாய் நமக்கு அவர் என்ன பண்றாரு? பலன் அளிக்கின்றார். நல்ல கவனிங்க, நாம நன்மை செய்தால் நன்மையை பெற்றுக் கொள்ளுவோம், தீமை செய்தால் என்ன பெற்றுக் கொள்வோம்? தீமையை பெற்றுக் கொள்ளுவோம். நன்மை செய்தால் தீமை வரும்னு எதிர்பார்க்க வேண்டாம். வருது போல இருக்கும், ஆனா அது தீமை கிடையாது. அது வந்துட்டு பிசாசானவன் அதை காமிச்சிட்டு தீமை செய்யற மாதிரி காமிச்சிட்டு அவன் விலகி ஓடிடுவான். தீமை செய்தால் நமக்கு நன்மை வரவே வராது. ஸோ நன்மைக்கு நன்மை, தீமைக்கு தீமை தான். இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பாருங்க, எந்த கெட்ட பழக்கமும் எனக்கு இருக்கக்கூடாது, எனக்கு எல்லாமே நல்ல பழக்கமாக தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம மைண்ட் செட் பண்ணணும். முதல்ல என்ன செட் பண்ணணும்? மைண்ட் செட் பண்ணிட்டு வாழணும். அது வாழறது கஷ்டம்தான். நம்ம ஏன்னா பாவத்தில் பிறந்து பாவத்தில் வளர்ந்துருக்கிறோம். அந்த பாவமானது நம்மை தவறான பழக்க வழக்கங்களுக்கு கொண்டு போகும். ஆனால் நீங்கள் மனசுக்குள்ள, இதெல்லாம் நான் அனுபவப்பட்டு சொல்கிறேன், மனசுக்குள்ள நான் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் நல்லபடியாக நல்ல பழக்கத்தோட வாழணும் அப்படின்னு நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு அதற்காக ஆண்டவரிடத்துல ஜெபித்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் எப்படியோ தெரியாது நம்ம கிட்ட இருக்கிற அந்த கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாம் நம்மை விட்டு தூக்கி எறிஞ்சிட்டு நல்ல பழக்க வழக்கங்களை கொடுப்பார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனா பாருங்க, சிலர் இருக்காங்க, கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாதான் வாழ்வேன், அந்த மைண்ட் செட்டே வராது. நான் இதை விட்டு விலகணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் வரவே வராது. கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாக தான் வாழ்வேன்னு அவங்க சொல்லி சொல்லி கடைசியில் என்ன ஆவாங்கன்னா கெட்டு குட்டி சவரா போகும். சரிங்களா? அதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்வது அவசியம். ஸோ கெட்டு போவதுங்கிறது சுலபமான ஒரு காரியம். கெட்டு போகிறது கஷ்டமே கிடையாது இந்த உலகத்துல, சுலபமான ஒரு காரியம். நல்லா வாழறது தான் கஷ்டம். அப்போ அந்த நல்ல வாழ்க்கையை நாம பழகி கொள்ள வேண்டும். நல்ல வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள நாம பிரயாசப்படணும். என்னுடைய பழக்க வழக்கங்கள் நல்ல பழக்க வழக்கங்களா இருக்கணும். என் வாயின் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். இருதயத்தின் நினைவுகளால் வாய் பேசும். இப்போ வாயில ஒரு கெட்ட வார்த்தை வருதுன்னா இருதயத்துல நமக்கு அசுத்தம் இருக்கு, பாவம் இருக்கு. அப்போ அந்த நினைவுகள், அந்த இருதயத்தின் நினைவுகளை ஆண்டவரே நீங்க பரிசுத்தமாக்குங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இருதயத்தை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துவார். வாயின் வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக வரும். நல்லபடியாக வாழ நம்ம பழகிட்டோம்னா அதனுடைய பலனை நாம் அடைவோம். சும்மா கிடையாது, நல்லபடியா வாழறது கஷ்டம்தான். ஆனா கஷ்டப்பட்டு நல்லபடியா வாழ நம்ம பழகிக்கிட்டோம்னா அதற்குரிய பலனை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாரு? கொடுப்பார். என்ன வாசிச்சோம்? 2:6 வாசிங்க. தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய், அப்ப நற்கிரியைகளை செய்யணும், நல்லவனாக வாழணும், நல்ல பழக்க வழக்கம் இருக்கணும், நல்ல பேச்சு இருக்கணும் அப்படின்னு நம்ம வாழ்ந்தோம்னா அதற்குரிய பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். இன்னொரு உதாரணம் சொல்றேன். படிக்காம ஊர் சுத்துறது கஷ்டமே கிடையாதுங்க. நான் படிக்க மாட்டேன், நான் வீட்டிலே தான் இருப்பேன், நான் ஊர் சுற்றுவேன், என் இஷ்டப்படி தான் நான் வாழ்வேன் அப்படிங்கிறதுலாம் கஷ்டமே கிடையாது. ஆனால் படித்து முடித்து நல்ல மார்க் வாங்கி ஒரு வேலை வாங்கி ஒரு குடும்பஸ்தனாகி ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது தான் கஷ்டம். ஆமென். அப்போ கஷ்டப்படாம வாழ்க்கையில் என்ன பண்ண முடியாது? முன்னேறவே முடியாது. அப்ப அந்த கஷ்டத்துக்குரிய பலனை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொன்று சொல்ற பாருங்க, வேலைக்கு போகாம வீட்டிலேயே கிடக்கிறதும் கஷ்டம் கிடையாது. நான் படிச்சுட்டேன், முடிச்சுட்டேன், மார்க்லாம் வாங்கிட்டேன், சர்டிஃபிகேட்லாம் இருக்குது, நான் போனேன், எனக்கு வேலை கிடைக்கும், ஆனால் நான் வேலைக்கு போக மாட்டேன். இப்படிலாம் இருக்கிறாங்க உலகத்தில். நான் வீட்டில் தான் இருப்பேன், நான் சும்மா தான் இருப்பேன். சும்மா அந்த வார்த்தையை எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. நான் சும்மா தான் இருப்பேன்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அப்படி சும்மா இருக்கிறதுக்கு கஷ்டமே கிடையாது. எப்படியோ யாரோ மூலியமாவோ 3 வேளை நமக்கு சாப்பாடு கிடச்சிரும், இருக்க இடம் கிடச்சிரும், போட்டுக்க துணி கிடச்சிரும், சுலபந்தான். ஆனால் பாருங்க, சொந்த காலில் நிற்கிறது கஷ்டம். ஆமென். அல்லேலூயா. நான் திரும்ப சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம யாருக்கும் எந்த நிலைமையிலும் எந்த சூழ்நிலையிலும் பாரமா இருந்துடவே கூடாது. அல்லேலூயா. நாம நம்ம சொந்த காலில் நிற்கணும். நம்ம சொந்த காலில் நிற்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார்.
நாம யாருக்கிட்ட போய் கையேற்ற கூடாது, யார் தயவு நம்ம தேடக்கூடாது. தயவு ஆண்டவர்கிட்ட இருந்து நமக்கு வரும். அல்லேலூயா. சோ வீட்லயே வேலைக்கு போகாம கிடக்கிறது கஷ்டம் கிடையாது. வேலைக்கு போய் சம்பாதிக்கத்தான் கஷ்டம். ஆனால் சம்பாதித்தால் என்ன கிடைக்கும் என்று சொன்னால் கௌரவமான ஒரு வாழ்க்கை.